A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Psalms chapter 66 verses 1 to 12. So சங்கீதம் 66 அதுல 1ல இருந்து 12வது வசனம் வரைக்கும் பார்க்க போறோம். So இந்த சங்கீதத்துல நம்ம போன சங்கீதத்துல என்ன பண்ணாரு சங்கீதக்காரர் பர்சனலா ஆண்டவர் துதிச்சார். இது என்ன ஆகுது, ஒரு கம்யூனல் பிரைஸ், அதாவது கார்பரேட் பிரைஸ், அதாவது ஒரு கூட்டமா ஒரு குழுவா என்ன பண்றாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. சோ எப்படி துதிக்கிறாங்கன்னா, ஆண்டவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவங்கள நிறைய சோதனை கொடுத்திருக்காரு. அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, நிறைய சோதனைகள், நிறைய கஷ்டங்கள் கொடுத்துருக்காரு. நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், கஷ்டங்கள் சோதனைகள் வந்தா சோர்வடைவோம். ஆனா இந்த மக்கள் என்ன பண்ணல, சோர்வடையில. இவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் அதுக்காக துதிக்கிறாங்க. ஏன்னா நம்ம பாப்போம் ஏன்னு. அதுக்கப்புறம் துதிச்சுட்டு அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஆண்டவர் நீங்க இவ்வளவு துதிச்சிருக்கீங்க, எங்களுக்கு இவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கு, கஷ்டங்களை தாண்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. கூட்டிட்டு வந்து எங்க வச்சிருக்கீங்க, a place of abundance, அதாவதுன்னா நிறைய இருக்கிற ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சோ இவ்வளோ சோதனைகள், இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி எங்களை என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு ஆசீர்வதிக்கிற இடமா ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்றாங்க, எகிப்துல இருந்து கானான் கூட்டிட்டு வந்ததை வச்சு சொல்றாங்க இதை. சோ இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து verse 10. So Psalms chapter 66 verse 10 it says, "For you, O God, have tested us. You have tried us as silver is tried." இன்னொரு சொல்றேன், "For you, O God, have tested us. You have tried us as silver is tried." So இதுல நம்ம என்ன எடுக்க போற டேக் அவேனா, அந்த அவங்களே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க இந்த வசனத்திலேயே. ஒரு சில்வர், வெள்ளிய வந்து ரிஃபைன் பண்ற ஒரு ப்ராசஸ் வச்சு சொல்லியிருக்காரு இந்த சங்கீதக்காரர். ஏன்னா நம்ம அனாலஜிக்கே போயிடுவோமே, நீங்களே 2 வெள்ளி எடுத்துக்கோங்க. ஒண்ணு நல்லா ரிஃபைன் பண்ண வெள்ளி, பியூர் சில்வர். இன்னொன்னு வந்து ரிஃபைன் பண்ணாத வெள்ளி. அதுல என்ன இருக்கும், ரிஃபைன் பண்ணாத வெள்ளினா ஒரு 95% சில்வரா இருக்கும், மிச்சம் 5% இருக்கும் அலாயா இருக்கும். அலாயினா என்ன இருக்கும், வேற மெட்டல், வேற இரும்புகள், வேற அயன்ஸ் எல்லாம் கலந்துருக்கும். 95% சில்வரா இருக்கும், மிச்சம் 5% என்ன இருக்கும், அலாயா இருக்கும். இப்போ அந்த ரிஃபைன் பண்ண சில்வர் வந்து ஃபர்ஸ்ட் ரிஃபைன் ஆகணும்னா அதை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சூடு, ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல என்ன பண்ணுவாங்க, கொதிக்கிற சூடுல thousands of degree செல்சியஸ்ல என்ன பண்ணுவாங்க, அதை வைப்பாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த சில்வர் மெல்ட் ஆகும். அது சில்வர் அந்த சூடுல மெல்ட் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க, சில்வரை மட்டும் அதுல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வைப்பாங்க. அப்ப என்ன இருக்கும், 100% இல்ல 99.9% என்ன இருக்கும், ஃபுல்லா சில்வரா இருக்கும். ஆனா அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் தான் இங்க நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா அந்த சில்வர் வந்து எப்படி ஆச்சு, 95%ல இருந்து 99.9 இல்ல 100% சில்வர் ஆகிறதுக்கு என்ன பட்டது, கஷ்டப்பட்டது, என்ன பட்டது, பாடுபட்டது. சோ அதே மாதிரி இஸ்ரேல் மக்கள் இங்க என்ன சொல்றாங்க, அந்த வெள்ளியை நீங்க ரிஃபைன் பண்ற மாதிரி நீங்க எங்களை என்ன பண்ணிருக்கீங்க, ரிஃபைன் பண்ணிருக்கீங்க ஆண்டவரே, அதுக்காக நன்றி. என்ன சொல்றாங்க, அதுக்காக நன்றி, தேங்க்யூ ஃபார் ரிஃபைனிங் அஸ். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அந்த பார்வை இருக்கு. ஏன்னா ஆண்டவரே நாங்க பாவிகள், ஆனா நீங்க எங்களை என்ன பண்ணிருக்கீங்க, எகிப்துல இருந்ததும் எகிப்துல கடந்து வரப்போதும் அந்த சோதனைகளுக்கு எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க, எங்களை கஷ்டங்கள் கொடுத்துருக்கீங்க, டெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் எங்களுக்கு எப்படியா இருந்திருக்கு, ஒரு ரிஃபைனிங் ப்ராசஸா இருந்திருக்கு. சோ இஸ்ரேல் மக்கள் அதனால என்ன பண்ணாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க. சோ நம்மளும் என்ன பண்ணா, இருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, நம்மளுக்கும் இந்த மாதிரி நிறைய சோதனைகள் வரும். யாரோட வாழ்க்கையும் பெட் ஆஃப் ரோசஸ் இல்ல, அதாவது சொகுசானா இருக்காது வாழ்க்கை. கஷ்டங்கள் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு சோதனை இருக்கும். இப்போ இருக்குதோ, முன்னாடி வந்ததோ, இல்ல இனி வரப்போதோ, இல்ல இருந்துட்டு இருக்கீங்களோ சொல்ல முடியாது. ஆனா எல்லாருக்கும் என்ன இருக்கும், ஒரு கஷ்டம், ஒரு சோதனை இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சோதனை கடந்து வருவோம். கண்டிப்பா ஆண்டவர் நம்ம கூட இருந்தா என்ன பண்ணுவோம், கண்டிப்பா அந்த சோதனையை கடந்து வருவோம். நம்ம அந்த சோதனையை கடந்து வரப்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பா கடைசியில இது முடிஞ்சுதே, தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சோதனை மூலமா ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படி யோசிக்கணும். நம்ம இந்த ஒரு கஷ்டத்தை, ஒரு பெரிய போராட்டத்தை தாண்டி வரப்போது நிம்மதியா இருக்கிறதோட, நிம்மதியா இருக்கலாம், தப்பில்ல. ஆனா நம்ம இதை முக்கியமா மறக்கூடாது. இந்த சோதனை மூலமா, இந்த கஷ்டம் மூலமா ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வர்றாரு, எனக்கு என்ன அறிகுறி சொல்ல வர்றாரு, எனக்கு என்ன பாடம் கத்து தராரு, என்ன எப்படி ஆண்டவர் ரிஃபைன் பண்றாரு, அப்படி நம்ம யோசிக்கணும். இஸ்ரேல் மக்கள் இங்க என்ன பண்றாங்க, ஆண்டவரை அது வந்து they're not just glad but they are thanking God. So நம்மளும் என்ன பண்ணோம், நம்மளுக்கு அந்த கஷ்டம், அந்த சோதனையை தாண்டி வரப்போது நம்ம ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும், ஆண்டவரை கண்டிப்பா தேங்க் பண்ணணும். ஆனா ரொம்ப முக்கியமா இதான் நிறைய பேர் பண்ண மாட்டோம். என்னன்னா, ஆண்டவர் இது மூலமா எனக்கு என்ன சொல்ல வரீங்க, இல்ல நான் எப்பவுமே அதான் யோசிப்பேன். ஏதோ நடந்தா எப்பவுமே நான் என்ன பார்த்துட்டு, இது மூலமா நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சோதனைகள், உங்களுக்கு வர கஷ்டங்கள், ஆளுக்கு வர கஷ்டங்கள்லாம் இருந்தா என்ன பண்ணாதீங்க, அதை
கடந்து போயிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். ஆனா முக்கியமா, ரொம்ப முக்கியமா ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த சோதனை மூலமா எனக்கு என்ன சொல்ல வந்தீங்க, எனக்கு என்ன பாடம் கத்து தரீங்க, என்னை எப்படி வளர்க்க ட்ரை பண்றீங்க, என்னை எப்படி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க, அதையும் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியமா கேட்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, first of all, you are a God that who sustains us. Even though we may walk through the valleys or the shadow of death, you are always there for us, Lord. You will carry us through the valley and through the shadows, Lord, and you will get us to the other side, Lord. And Lord, thank you for that reminder, Lord. But secondly and most importantly, Lord, give us the wisdom and the humility that when we pass through the valley and when we pass through situations that are dire, and when we come across to the finish line, to ask, Lord, how do I improve from this? What should I learn from this? Instead of just being glad, instead of just being happy that it's over, Lord, give us the wisdom to know that, Lord, you are a God who not just loves us, but who's trying to teach us. And Lord, give us the wisdom to ask you with humility, what are you trying to teach us through this situation? All of this in Christ's name I pray. Amen.